உழைப்பாளிகளின் உயிர்த்தோழன். தொழிலாளர்களின் நலனில் அக்கறை கொண்டவராகவும் பொன்னையன் அவர்கள் இருந்து வந்தார். கல்குவாரி மற்றும் கிரஷர் பிசினஸ் ஒன்றை ஆரம்பிக்கின்றார். இந்த பிசினஸ் அதிகமான வருமானங்களை தரக்கூடிய பிசினஸ் என்பதை பொன்னையன் அறிகின்றார். இதுவும் தொடங்கிய சில மாதங்களில் பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிக்கின்றார். மலைகளை வெடிவைத்து தகர்த்து அதன்பின் உடைத்து கிரஷர் மிஷினில் அரைத்து அதன்பின் சல்லியாகவும் கல்லாகவும் பிரித்து எடுக்க வேண்டும். அரசு அனுமதி பெற்றுதான் இந்த தொழிலை செய்கின்றார். வருமானம் நன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதை பொன்னையனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பொன்னையன் முதலில் தன்னை ஒரு தொழிலாளியாகத்தான் பார்ப்பார். அவரின் வாழ்க்கை ஆரம்பமே அதுதானே. ஒரு தொழிலாளிக்கு சிறு பிரச்சனை என்றாலும் தனக்கு நேர்ந்தது போல் வருந்துவார். கல்குவாரியில் மலைகளை உடைப்பதற்கு வெடிகள் வைத்துதான் தகர்க்க வேண்டும். அவ்வாறு வெடி வைத்து தகர்க்கும் போது தொழிலாளர்கள் தூரத்தில் மறைந்து கொள்வார்கள். அப்படியிருந்தும் வெடியின் வேகத்திற்கு மலைகள் தகர்ந்து அதிலிருந்து சிறு கற்கள் தொழிலாளிகள் மீது பட்டு அவர்களுக்கு காயம் ஏற்படும். குடோனில் வைக்கப்பட்டிருக்கும் வெடிகள் சில நேரங்களில் தானாகவே திடீரென்று வெடித்துச் சிதறும். அதற்கு பாதுகாப்பு இருக்கும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட நல்ல வருமானம் இருந்தாலும் தொழிலாளர்கள் உயிர் முக்கியம் என்று கருதி கல்குவாரி மற்றும் கிரஷர் பிசினஸை கைவிடுகிறார் பொன்னையன். Like, subscribe, share.